நான்காவது வாதம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவங்களுடைய நான்காவது வாதம். இறைநேசரிடம் நல்லடியாரிடம் பிரார்த்தனை செய்கிறது இருக்குது, அது வணக்கம் அல்ல, அது இபாதத்துன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சு இந்த ஷிர்க் செய்யக்கூடியவங்க என்ன நியாயத்தை பேசுகிறாங்க அப்படின்னா, நான் அல்லாஹ்வை தான் வணங்குறேன், துன்பமான நேரங்களில் இந்த நல்லடியார்கள் இறந்து விட்ட அவுலியாக்கள் அவங்கள்ட்ட பாதுகாப்பு தேடுறதையும் அவங்கள அழைச்சி உதவி கேட்குறதையும் இது இபாதத்தில் சேராது. இப்போ என்னென்னா, அது ஒரு சாதாரண உலக வழக்கம் போல். உலகத்தில் நம்ம ஒருத்தர்கிட்ட உதவி கேட்குறோம், இது ஒரு அவசர தேவை, இல்லை ஒரு கஷ்டம், எனக்கு கொஞ்சம் உதவ முடியாது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சாதாரணமாக கேட்குற உதவி போலத்தான் அதை பார்க்கணும். இறந்தவங்கள்ட்ட கேட்குறத நீங்கள் இபாதத்தாக பேசுகிறீங்க, இபாதத்துன்னு பார்த்தா தானே அது ஷிர்க்குன்னு வரும். இது இபாதத்து இல்லை, அல்லாஹ்வை தான் இபாத் செய்யணும், இது இபாதத்தில் வராது. அப்போ நாங்கள் இபாதத்து இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், அவங்க வாதப்படி உதவி கேட்கலாம், கஷ்டங்களை முறையிடலாம், பாதுகாப்பும் கேட்கலாம். இப்போ இதெல்லாம் இபாதத்திலே வராது அப்படின்னு ஒரு வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. இப்போ ஷேக் சொல்கிறாங்க, வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தூய்மையாக செய்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று அவரிடம் கேட்க வேண்டும். முதல்ல இப்போ இப்படி ஒரு வாதத்தை அவங்க வச்சாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன கேட்கணும், இபாதத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் தூய்மையாக செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஒப்புக்கிறீங்களா, இஹ்லாஸாக இருக்கணும், அதில் இபாதத்துக்களை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும், அதை நீங்கள் ஒப்புக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் என்று பதில் கூறுவார்கள், நாம் அப்படிம்பாங்க. அப்போது அவங்களிடம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தூய்மையாக செய்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளதே, அந்த வணக்கம் எது, அதன் வகைகள் எத்தனை என்பதை எனக்கு விளக்கி சொல்லுங்கன்னு கேட்கும். முதல்ல ஒப்புக்கொண்டாங்க இபாதத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணுன்ட்டு. அவங்க அப்படியா, சரி, அந்த தூய்மை செய்யணும்னு சொல்கிறீங்களா, அந்த இபாதத்துங்கிறது என்னென்ன, அந்த வகைகளை சொல்லுங்கள், என்னென்ன வணக்கங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யணும், வேறு யாருக்கும் செய்யக்கூடாது, அதை சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கணும். அதற்கு அவரால் பதில் கூற முடியாது. அப்போது அவருக்கு வணக்கத்தின் பொருளை விளக்க வேண்டும், இபாதத்துடைய அர்த்தம் என்னன்னு விளக்கணும். பாருங்கள், உது ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியத்தன் இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் மிகவும் தாழ்மையாக மெதுவாக உங்கள் ரப்பிடம் உங்களுடைய தேவையானவற்றை கோரி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சூரத்துல் ஆராஃப் 7வது சூராவுடைய 55வது ஆயத். இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உதுஉ கேளுங்கள், அதாவது துஆ செய்யுங்கள், யார்கிட்ட, ரப்பக்கும் உங்கள் ரப்பிடம். எப்படி கேட்கணும் பாருங்கள், ததர்ருஅன் அதாவது ரொம்ப பணிவாக, ரொம்ப தன்னடக்கத்தோடு, அதே மாதிரி ஹுஃபியத்தன், ஹுஃபியானா ரகசியமாக, சரியா, யாருக்கும் தெரியாமல் மெதுவாக, சத்தம் குறைவா நீங்கள் அல்லாஹ்வோட கேளுங்க. இதில் வரவு மீறக்கூடியவர்களே அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று சொல்லியிருக்கிறான். இந்த வசனத்தை ஓதி விளக்கிய பிறகு, அதாவது இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னு அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போது அல்லாஹ்வோட துஆ செய்யணும், அல்லாஹ் சொல்கிறான், எப்படி பணிவாக அவன்கிட்ட கேட்கணும், மெதுவாக கேட்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இதில் வரம் மீறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், வரம் மீறவங்கள அல்லாஹ் நேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க துஆ, அழைத்து தேவைகளை வேண்டுதல் என்பது வணக்க வகைகளை சார்ந்தது தானா என அவரிடம் கேட்கணும். இந்த துஆன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானே இந்த இடத்துல, உதுஉ ரப்பக்கும், இது இபாதத்தில் வருமா வராதா? நீங்கள் உங்கள் ரப்பிடம் கேளுங்க, பணிவாகவும் ரகசியமாகவும் கேளுங்கன்னு சொல்கிறானே, இது இபாதத்தா இல்லையா அப்படின்னு கேளுங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் இது இபாதத்துடைய ஒரு வகையில் சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அத்துஆஉ முஹுல் இபாதா, துஆவே இபாதத்துடைய மூளை, சாரம்சம் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் கொஞ்சம் பலவீனமான ஹதீஸ் தான், சரியா, ஏன்னா முஹுல் இபாதா அப்படிங்கிற வார்த்தையில் வர்றது பலவீனம். ஆனால் அத்துஆ ஹுவல் இபாதா வர்றது ரொம்ப வலுவான சஹீஹான ஹதீஸ். அதை தான் குறிப்பிலையும் கொடுத்துருப்பாங்க.
ஷேக் அவர்கள் அது வந்து ஹசன் அல்லது சஹீன்னு நினைக்கிற தரத்தில் இருக்கிறதா அவங்க நினச்சி தான் அவங்க கிதாபில் இதை கொண்டு வந்திருக்காங்க. யார்? ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி படிக்கும்போது கூடுதலாக இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது என்ன, சில ஹதீஸ்களை குறித்து பிற்காலத்தில் வரக்கூடிய இமாம்கள் அதை பற்றி ஆய்வு செய்யும்போது அது முஹதீஸுகள் அதை பலவீனமானது என்று சொன்னால் நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். அது ஆய்வு அவங்க ஆதாரங்களோட சொல்லியிருப்பாங்க. சில உலமாக்கள் அதை அறியாமல் இருந்திருப்பாங்க. அது அவங்க அந்த ராவிகளை பற்றி முழு விவரம் தெரியாமல் அது சஹீன்னு நினச்சிருப்பாங்க. சரியா? அப்போது ஷேக் அவர்கள் இங்கே அந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் கருத்து சரிதான். என்ன, துஆங்கிறது இபாதத்துடைய சாரம் அப்படிங்கிறது தான் கருத்து. இப்போ அவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு துஆ என்பது அல்லாஹ்வுக்குரிய வணக்க வகைகளை சார்ந்ததாகும் என நீங்கள் உறுதியுடன் கொண்டு அவனை இரவு பகலா பயபக்தியோடு அழைத்து உதவி தேடுகிறீர்கள். சரியா? அது ஒரு இபாதத்துன்னு அல்லாஹ்வோட நீங்கள் உதவி கேட்குறீங்க. பின்னர் நீங்கள் எந்த நோக்கத்திற்கு அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்தீர்களோ அதே நோக்கத்திற்காக, என்ன கஷ்டம் முறையிடுறது, இதுக்காக நீங்கள் வந்து அல்லாஹ்வோட கேட்குறீங்க. அதே ஒரு நோக்கத்தில் நபியையும் வலியையும், அது அவுலியாக்கள் அவங்களையும் இறைநேசர்களையும் வேறு வேறு யாரையோ அழைக்கிறீங்க. இப்படி அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்தோ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தில் இணை வைப்பதாக கருதப்படுமா இல்லையா என்று அவரிடம் நீங்கள் கேட்கணும். அப்போ என்ன பதில் வரும்? வேறு வழியே இல்லாட்டி ஆமாம் இணை வைப்பதாகவே கருதப்படும் என கண்டிப்பாக பதில் சொல்வார். அப்போது என்ன விஷயம் அங்கே? அதாவது நீங்கள் கேட்குறது அல்லாட்ட வந்து என்ன நோக்கத்தில் கேட்குறீங்க அதே நோக்கத்தில் அது அந்த வழியில் தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அல்லாதவங்கள்ட்ட உங்கள் கஷ்டங்களை நீங்கள் முறையிடுறீங்க இல்லையா? அப்போ அந்த இபாதத்தை அல்லாஹ்வுக்குரியதாக இருந்து அதை நீங்கள் இங்கே செய்கிறீங்களே, அப்படி வருமா வராதா அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிற பதிலை தான் அவங்க சொல்ல வேண்டும். இது போலத்தான் ஜபஹ் குர்பானி, அதை பலியிடுறது, அறுத்து பலியிடுறது, அதையும் நம்ம இங்கே கவனித்தல் வரும். ஏன்னா அவருக்கு சொல்லணும், அல்லாஹ் தன் வேதத்தில் சொல்லியிருக்கிறான், ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர், உமது இறைவனை நீங்கள் தொழுது அவனுக்கு ஆகவே நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். சூரத்துல் கௌசரில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போது இந்த ஆயத்தின் அல்லாஹ்வின் இந்த கட்டளைக்கு இணங்க அவனுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் அவனுக்கு அறுத்து பலியிடுகிறீங்க. அப்போது இவ்வாறு அறுத்து பலியிடுவது இபாதத்தில் வருமா வராதா அப்படின்னு கேட்கணும். ஆமாம், அல்லாஹ்வுக்கு செய்கிற இபாதத்தை அறுத்து பலியிடுறதா? அப்படியா? அப்போ அல்லாஹ்வுக்கு செய்தது போல நபிமார்களுக்கோ நல்லோர்களுக்கோ அல்லது மற்ற படைப்பினங்களுக்கோ நீங்கள் அறுத்து பலியிட்டால் அது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதில் வருமா வராதா? வரும். இணை வைப்பது தான் என்று நிச்சயமாக அவர் சொல்வார். அப்போது இணை வைப்பாளர்களின் எல்லா இணை வைப்புகளையும் குறித்த உண்மை நிலையை அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ இது வந்து அழகான ஒரு முறையில் அவங்களுக்கு ஹிக்மத்தாத தேவாவை நமக்கு அவங்களுக்கு தெளிவுபடுத்துறது. நாம் அவங்களுக்கு புரிய விதமாக முதல்ல ஒன்று இபாதத்தா இல்லையான்னு தெரிஞ்சாதானே அந்த செயலை அல்லாதவங்களை செய்யலாமா வேண்டாமாங்கிற முடிவுக்கு வர முடியும். சாதாரணமாக இபாதத்து இல்லாத விஷயத்தில் அதை நம்ம சொல்ல மாட்டோம். சரியா? இப்போ வந்து ஒரு ஜனாசா இருக்குது, அந்த ஜனாசாவுக்கு முன்னாடி நின்று நாம் வந்து அதை குளிப்பாட்டுற இந்த செயல் அந்த ஜனாசா வணங்குறதுல வருமா? வணங்குறதுல. ஏன்னா அங்கே சுத்தம் செய்கிற ஒரு வேலை தான் நடக்குதே தவிர அந்த ஜனாசாவிட்ட வந்து நம்ம எதுவும் கேட்குறது இல்லை. ஏன்னா குளிப்பாட்டுற ஒரு காரியத்தை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை நம்ம யாரும் செய்கிறதில்லை. ஏன்னா நம்ம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நம்ம வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை அல்லாஹ்வுக்குன்னு ஏதோ செய்கிறோமா? குளிப்பாட்டுற வேலை இல்லை. ஆனால் ஒரு மையத்தை குளிப்பாட்டும் போது அது இபாத் செய்ய மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வோட அது கூலி கிடைக்கும். எதுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாங்கிறனால அதை நல்லபடி குளிப்பாட்டி கொண்டு போய் அடக்கம் பண்ணுறது ஒரு சுன்னா, ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை. அதுக்கு அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்கும். அந்த வகையில் அது ஒரு இபாதத்தாகும். ஏன்னா அல்லாஹ்வோட சுன்னாவை பின்பற்றியனால இபாதத்து, அல்லாஹ்வுக்காக செய்த செயல் கூலி கிடைக்குங்கிற அடிப்படையில். அப்போது நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும், இபாதத்துன்னு அல்லாஹ்வுக்கு செய்கிற சில விஷயங்கள் இருக்குது, அல்லாஹ்வுக்காக மட்டும் பிரத்யேகமாக ஸ்பெஷலாக உள்ளது. அதை மற்றவங்களுக்கு செய்தால் அந்த இடத்துல ஷிர்க் வரும் அப்படின்னு. இதைத்தான் புரிய வைக்க. அப்படியானால் அல்லாஹ்வின்
ஆயத்துகள் யார் விஷயத்தில் இறங்கியதோ அந்த பல தெய்வ கொள்கையுடையோர் வானவர்களையும் இறந்த நல்லடியாக வணங்கி வந்தார்கள் தானே என்று கேட்டால் ஆம் என சொல்வார்கள். இப்போ இதெல்லாம் இபாதத்துங்கிறத அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா இதே மாதிரி காரியத்தை அந்த மலக்குகளுக்கும் நல்லடியார்களுக்கும் அந்த காலத்தில் இருந்த முஷ்ரிக்குகள் செய்தாங்களா இல்லையா? ஆம் என்று அப்படியானா அவர்கள் செலுத்தி வந்த வணக்கமானது துஆ, அறுத்து பலியிடுவது, அபயம் தேடுவது போன்றவையாக இருந்ததை தவிர வேறு எந்த வணக்கமும் அவர்கள் புரியவில்லையே. அவங்களுக்கு என்ன செய்தாங்க? இதைத்தானே செய்தாங்க. இதே அந்த காரியத்தை நீங்கள் அவங்களை போல இவங்களுக்கு செய்தீங்கன்னா அப்போ ஷிர்க்கு தானே அது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த முஷ்ரிக்குகள், மக்காவாசிகள் மலக்குகளுக்கும் நபிமார்களுக்கும் என்ன மற்ற நல்லடியார்களுக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததுனால அது ஷிர்க்குன்ட்டு அவங்க முஷ்ரிக்குகள்னு உறுதியாக அல்லாஹ் சொல்லிட்டான், காஃபிர்கள்னு சொல்லிட்டான். அப்போ அதே காரியத்தை நீங்கள் செய்தால் எப்படி? ஏன்னா நீங்களும் அந்த நல்லடியார்களுக்கு அதே காரியத்தை தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். ஏனெனில் அவர்கள் தங்களை அல்லாஹ்வின் அடியார்கள் என்றும் அவன் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறார்கள் என்றும் அவன்தான் எல்லா காரியங்களையும் பரிபாலிக்கிறான் என்றும் உறுதியாக நம்பிக்கொண்டுதான். அந்த செய்கிறவங்க அந்த மலக்குகளை எப்படி நம்பினா? அல்லாஹ்னை நம்பினாங்க? இல்லை, மலக்குகள் தான் சிறந்த நல்லடியார்கள் தான், அப்படி தான் நம்பினாங்க. அவங்க ஒன்றும் பரிபாலிக்கலாம் செய்யலை, அல்லாஹ்வுடைய ஆதிக்கத்தின் கீழே கட்டுப்பாட்டின் கீழே தான் இவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ப தான் செய்தாங்க. ஆனாலும் அது ஷிர்க்கு. இந்த நம்பிக்கையோடு இறந்த நல்லோர்களை அழைத்து உதவி தேடினார்கள். அவருடைய அந்தஸ்தாலும் சிபாரிசாலும் அல்லாஹ்வின் பால் நெருங்க நாடினார்கள். அவங்களை பொருட்டால் நெருங்கிறது இதெல்லாம் ஷிர்கின் பக்கம் கொண்டு போச்சு. இதன் காரணத்தினால்தான் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாக கருதப்பட்டார்கள் என்பது மிகவும் வெளிப்படையான விஷயமாக இருக்கிறது. நீங்கள் செய்து வருகின்ற செயல்களுக்கும் அன்றை முஷ்ரிக்குகள் செய்து வந்த செயல்களுக்கும் இடையே என்ன வேறுபாடு இருக்கிறது என்பதை இப்போது கூறுங்கள் என அவரிடம் கேட்க வேண்டும். இதுதான் இந்த வாதத்திற்கான பதில். எந்த வாதம்? இப்போ இந்த 4வது வாதம் என்ன? நாங்கள் செய்யக்கூடியது இபாதத்தே இல்லைன்னு ஒரு வாதத்தை பண்ணுறாங்கல்ல. அதனால் இதை நீங்கள் சாதாரண செயலாக எடுத்துக்கங்க. எதுக்கு இபாதத்துன்னு நினச்சி தானே நீங்கள் இது ஷிர்க்குன்னு பேசுகிறீங்க. நாங்கள் ஒன்று அல்லாஹ்வை தானே வணங்குறோம், இவங்கள்ட்ட நாங்கள் இதை இபாதத்தாக செய்யலை, அவங்கள்ட்ட நான் உதவி கேட்குறோம், இது தப்பு இல்லையே அப்படின்னு வாதம் பண்ணுறாங்களே. அவங்களுக்கான பதில் இப்படி அவங்கள்ட்ட பேசி அந்த பதிலை தெளிவுபடுத்தணும். அப்போது என்னென்னா அவங்களுடைய வாதத்தில் அவங்களுடைய பிரச்சனை மூல காரணம் எங்கே இருக்குது? முதல்ல அவங்க இபாதத்துனாவே என்னங்கிறதுல குழப்பிக்கிட்டாங்க. இபாதத்தாக இருக்கிற விஷயத்தை இபாதத்தில் நினைக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை இந்த முறையில் அழகாக விளக்குங்கன்ட்டு ஷேக் அவர்கள் ரஹிமஹுல்லா இந்த 4வது வாதத்திற்கான பதிலில் நம்ம குறிப்பிட்றாங்க.